கல்யாணத்துக்கு முன்னாடினா நான்வெஜ் ஒரு வாரத்துல ஒரு 2 நாள் தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே 7 நாளும் நான் பண்ணி சாப்பிடுற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்க வீட்ல இருந்த ஆளுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால, அவங்க ஃபுட் ஸ்டைலுக்கு நான் மாறுறேன்னு, அப்படியே நான் நான்வெஜ்ஜாவே பண்ணி பண்ணி பழகிட்டு இருந்தேன். சரி எக்ஸ்ட்ராவா 4 சோறு அவங்க சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த பருப்பு, காய்கறி, கொண்டைக்கடலை இதெல்லாம் ரொம்ப அவசியம் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே வெஜிடேரியனா பண்ண ஆரம்பிச்சேன். கீரைனா அப்பப்போ பண்றேன். இன்னைக்கு அப்படிதான் சோயா சங்க்ஸ், கொண்டைக்கடலை அது இது நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சோயா சங்க்ஸ் கிட்டத்தட்ட சிக்கன் மாரி தானே இருக்கு. அதனால சிக்கனுக்கு போடுற அதே பொடி, அதே மாரி தான் எல்லாமே பண்ணேன். அது ரொம்ப டேஸ்ட்டா வந்துச்சு. அதனால அது கூட சப்பாத்தி பண்ணிட்டு, இந்த கிரிஸ்பி கார்ன் எனக்கு இந்த பிபிக்யூ போம்போதுனா அள்ளி அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அதனால அத பண்ணி பார்க்கலான்னு கார்ன்ஃப்ளவரே இல்ல. ஆனா நான் அரிசி மாவு போட்டு பொரிச்சு பார்த்தேன். ஆனா அது ஒழுங்காவே வரல. மாவும் ஒட்டல, ஒண்ணும் ஆவல. அதனால அது என்னத்துக்கு வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அப்புறம் நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணும்போதே எனக்கே ரொம்ப ஆனந்தமா இருந்தது. என்னடா இவ்ளோ அழகா நம்மளோட டிஃபன் பாக்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு, காலையிலேயே அந்த கொண்டைக்கடலை, அந்த கார்ன வச்சு சாப்பிட்டுட்டு, எனக்கும் கொஞ்சம் நட்ஸு, சீட்ஸ் எல்லாம் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு, எல்லாம் பேக் பண்ணிட்டு 2 பேரையும் ஆஃபீஸ் கிளம்பிட்டோம்.